அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அது சம்மந்தமான வகுப்பு தான் போய்கிட்டு இருக்கு. இது வந்து கிளாஸ் 15வது கிளாஸ், கிட்டத்தட்ட வந்து 14 வகுப்புகள் போயிருக்கு. நம்ம தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வெங்கடேஷன் எழுதிய புத்தகம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு கண்டிப்பாக அதுலேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நிறையா கொஸ்டின் வந்துக்கிட்டு இருக்குது. நிறைய தகவல்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணோடனே ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், ஹைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண பிறகு தான் ஹைப்புன்னு ஆப்ஷன் வரும், ஹைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூடியூப்பில் காட்டும். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து பிடிஎஃப் எல்லாமே அதில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, இன்றைக்கி வகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தற்கால தமிழ்நாட்டு வரலாறில் என்எம்ஆர் சுப்புராமன் பற்றிய தகவல்கள் பார்க்க போகிறோம். என்எம்ஆர் சுப்புராமன் 1905ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14, 1983 இறக்குறார். இவர் வங்கப்பிரிவினை 1905, ஓகேங்களா, அக்டோபர் 16 வங்கப்பிரிவினை நமக்கு தெரிஞ்சது. இவர் 1905 ஆகஸ்ட் 14 பிறக்கிறார், ஓகேங்களா. 1983 இறக்குறார். மதுரை காந்தி, மதுரை ஐயா என்று மதுரை மக்களால் மரியாதையோடும் பாசத்தோடும் அழைக்கப்பட்ட சுப்புராமன் 1905 ஆகஸ்ட் 14ஆம் தேதி செல்வ செழிப்பான மல்லி குடும்பத்தில் ராயலு ஐயர், காவேரி அம்மாள் தம்பதியினருக்கு பிறந்த 8 குழந்தைகளில் ஒருவராக பிறந்தார். இவருக்கு மொத்தம் 8 பேர் கூட பிறந்தவங்க. அதில் ஒருத்தர் தான் சொல்லியிருக்காங்க, இத்தனாவது ஆள் அத்தனாவது ஆள்லாம் சொல்லலை. 8 பேரில் ஒரு ஆளாக இருக்கார். அவங்க அப்பா பேர் வந்து பார்த்திங்கன்னா ராயலு, அம்மா பேர் காவேரி. இவர் ஆக்சுவலி எங்கே படிச்சிருக்காரு அப்படின்னா சௌராஷ்டிரா அந்த ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான். இந்த ஐயர்ன்றது என்னது அப்படின்னா சௌராஷ்டிரா இனப்பிரிவுகளில் ஒன்று அப்படின்றாங்க. இவர் சௌராஷ்டிரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் 1921 வெற்றி பெற்றார் தேர்வில் அப்படின்றாங்க. பள்ளி பருவத்தில் பத்திரிகை படிக்கும் பழக்கமுடைய சுப்புராமன் யங் இண்டியா, சுதேசமித்திரன் பத்திரிகைகளில் வெளியான கட்டுரைகளை படித்து தேசப்பற்று கொண்டார். இவர் வந்து எந்தெந்த பத்திரிகைகளை படித்து தேசப்பற்று கொள்கிறாரு? யங் இண்டியா காந்தியோடது, சுதேசமித்திரன் சுப்பிரமணிய ஐயரோடது. இந்த மாதிரி பத்திரிகைகளை படித்து நாட்டுப்பற்ற வளர்த்துக்கிறாரு. பள்ளி படிப்பை முடிக்கும் முன்னரே இவருக்கு தொழிலதிபரின் பெண் பர்வத வர்ணியை பர்வத வர்ணிதனியை மனம் முடித்து வைத்தனர். இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, பர்வதமலைன்னு நம்ம ஒரு மலை கேள்விப்பட்டிருப்போம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி இவர் வந்து பர்வதர் தனியை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மதுரைக்காரர் தான் ஆக்சுவலி இவர் வந்து. ஆனால் என்னம்மா சுப்புராமனோட மனைவி பேர் பர்வதவர்ணி, அப்பா பேர் ராயலு, அம்மா பேர் காவேரி. படித்த ஸ்கூலு சௌராஷ்டிரா ஸ்கூலு. இவர் யங் இண்டியா, சுதேசமித்திரன் பத்திரிகையை படித்து தேசப்பற்று வளர்த்துக்கிறாரு. 1921 மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிச்சிருக்காப்புல, வெற்றி பெற்றிருக்காரு. இது மதுரை காந்தி, மதுரை ஐயா என்றும் அழைக்கப்படுகிறார். மதுரை காந்தி, மதுரை ஐயா நமக்கு தெரியும். மதுரை காந்தி என்னம்மா சுப்புராமன், பச்சை காந்தி யாருன்ற நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கருப்பு காந்தி யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தென்னாப்பிரிக்கா காந்தி யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, 3 அப்போ வந்து கிட்டத்தட்ட 4 காந்தி சொல்லியிருக்கோம் நம்ம. ஓகே, போராட்டத்தில் பங்கேற்பு. சுப்புராமன் மேல் படிப்பிற்காக லண்டன் செல்ல வேண்டும் என விரும்பினார். சுப்புராமன் என்ன பண்ணுறாரு? மேல் படிப்புக்காக லண்டன் போகணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு. ஆனால் இவர் வெளிநாடு செல்வத்தை தவிர்த்தார். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காப்புல அப்படின்னா வெளிநாட்டு செல்வத்தை தவிர்த்தார். அப்போது மதுரையில் காங்கிரஸை திறமையுடன் வழிநடத்தி சென்றார் பிரபல குற்றவியல் வழக்கறிஞர் யாருன்னா ஜார்ஜ் ஜோசப். மதுரையில் காங்கிரஸை திறமையுடன் வழிநடத்தி சென்றார் பிரபல குற்றவியல் வக்கீல் தான் வந்து யார் அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப். எனவே காந்தியை பற்றுடைய சுப்புராமன் மதுரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் முதன்மை உறுப்பினரானார். எனவே காந்தியை பற்றுடைய சுப்புராமன் மதுரை மாவட்ட காங்கிரஸ் உறுப்பினராராப்பில். 1923 காக்கிநாடா காங்கிரஸ் மாநாட்டில் கதராடை உடுத்தி கலந்து கொண்டார். அப்படின்னா எந்த மாநாட்டில் அவர் கதராடை உடுத்தி கலந்துக்கிறாரு அப்படின்னா 1923 காக்கிநாடா காங்கிரஸ் மாநாட்டில் கதராடை உடுத்தி கலந்து கொண்டார். பயணத்தை முடித்து கொண்டு மதுரை திரும்பிய சுப்புராமன் சைமன் கமிஷன் எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று ஜார்ஜ் ஜோசப் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதை அறிந்து மதுரையில் காங்கிரஸை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ஆக்சுவலி ஒரு மதுரையில் வந்து மதுரையில் வந்து பார்த்தோம்னா காக்கிநாடா காங்கிரஸ் மாநாட்டில் போய் கலந்துக்கிறார் 1923. அப்போதைக்கு ஒரு கதராடை தான் உடுத்தி கலந்துக்கிறாப்புல. அப்படி அந்த ட்ராவலை முடிச்சுட்டு மதுரைக்கு திரும்புகிறப்ப சுப்புராமன் சைமன் கமிஷன் எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றேன், ஜார்ஜ் ஜோசப் கைது செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டதை அறிந்து சரி இனிமேல் காங்கிரஸை மதுரையில் நம்ம தான் வழிநடத்தணும் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. அப்படின்னா போராட்டத்தில் பங்கேற்பு. சுப்புராமன் மேல் படிப்புக்காக லண்டன் செல்ல விரும்பினார். வேணா அவர் வந்து இவரது குடும்பத்தினர் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஆனால் அவர் வெளிநாடு செல்வதை வந்து தவிக்கிறாப்புல.
வெளிநாடு செல்வத்தை தவிர்க்கல, வெளிநாடு செல்வதை தவிர்க்கிறாப்புல. வெளிநாடு வேணான்னு சொல்லி தவிர்த்துட்டாப்புல. வெளிநாடு செல்வதை தவிர்த்தார். அப்போது மதுரையில் காங்கிரஸ் திறமையுடன் வழிநடத்தி சென்றார் பிரபல குற்றவியல் வக்கீல் ஜார்ஜ் ஜோசப். வெளிநாட்டுக்கு போக விருப்பம் இல்லை, ஓகேங்களா. அது பற்றி மதுரையில் இருக்க காங்கிரஸ் வழிநடத்தி போகிறவர் யார் அப்படின்னா நம்ம ரோசாபுத்தூரை ஜார்ஜ் ஜோசப்பு. காந்தியப்பற்றுடைய சுப்புராமன் மதுரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் முதன்மை உறுப்பினரானார். 1923 காக்கிநாடா காங்கிரஸ் கமிட்டியில் கதராடை உடுத்திக்கிறாப்புல. பயணத்தை முடிக்கிறாரு. அப்போதைக்கு ஜார்ஜ் ஜோசப் சைமன் கமிஷனில் பொங்கேற்று சிறைக்கு போயிடுறாரு. அதனால் மதுரை காங்கிரஸை வந்து வழிநடத்துகிற வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிது. பொறுப்பேற்றுக்கிறார். உப்பு சத்தியாகிரகம் 1930 நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகம் சுப்புராமன் வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய நிகழ்ச்சி. ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கு, ஓகேங்களா. சுப்புராமன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய ஒரு விஷயம் அப்படின்னா 1930 நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகம் தான். இவரோட இல்லத்தில் தான் உப்பு அறப்போராட்டம் பற்றி ராஜாஜி, சுப்புராமன், வைத்தியநாத ஐயர் ஆகிய மூவரும் கலந்து ஆலோசித்து முடிவு செய்தனர். உப்பு சத்தியாகிரகத்தை எங்கே நடத்தலாம், எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தையை முடிவு பண்ணுறவங்க ஒரு 3 பேர். அந்த 3 பேர் யார் அப்படின்னா ராஜாஜி, சுப்புராமன், வைத்தியநாத ஐயர். ராஜாஜி, என்எம்ஆர் சுப்புராமன், வைத்தியநாத ஐயர். அப்போது மதுரை நகர சபை தலைவராக இருந்தவர் தான் சுப்புராமன். வைத்தியநாதன் ஐயர் தலைமையில் மதுரையின் பிரதான வீதிகளில் உப்பு சத்தியாகிரகத்தை ஆதரித்து பெரிய ஊர்வலம் நடத்தி சென்றனர். மதுரையில் உப்பு சத்தியாகிரகத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க, மக்கள் மத்தியில் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஊர்வல முடிவில் ஹாஜி முகமது மௌலானா சாஹிப் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ராஜாஜி தலைமையில் திருச்சியிலிருந்து புறப்பட்டு வேதாரண்யம் கடற்கரை வரை உப்பு சத்தியாகிரகம் யாத்திரை நடத்துவது பற்றி அறிவிக்கப்பட்டது. ஊர்வலத்தோட முடிவு என்ன சொல்கிறாங்க, ஹாஜி முகமது மௌலானா சாஹிப் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மதுரையில் நடைபெற்ற அந்த ஊர்வல முடிவில் ஹாஜி முகமது மௌலானா சாஹிப் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ராஜாஜி தலைமையில் திருச்சியிலிருந்து புறப்பட்டு வேதாரண்ய கடற்கரை வர உப்பு சத்தியாகிரகம் யாத்திரை நடத்துவது பற்றி அறிவிக்கப்பட்டது. இப்போராட்டத்துக்கு சத்தியாகிரகிகளை தேர்ந்தெடுப்பதில் வைத்தியநாத ஐயரும் சுப்புராமனும் ராஜாஜிக்கு பெரும் துணையாக இருந்தனர். பின்னர் இப்போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்களும் தொண்டர்களும் போலீசாரின் தாக்குதலுக்கு உள்ளாகி சிறையில் அடைக்கப்பட்டதை கண்டித்து சுப்புராமன் தலைமையில் மதுரையில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் சுப்புராமன் நிகழ்த்திய உணர்ச்சி உரை அனைவராலும் பாராட்டப்பட்டது. அப்படின்னா உப்பு சத்தியாகிரகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா 1930 தான் உப்பு சத்தியாகிரகம். இந்த உப்பு சத்தியாகிரகம் யார் வீட்டில் உட்காந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா என்எம்ஆர் சுப்புராமன் வீட்டில் ராஜாஜி, என்எம்ஆர் சுப்புராமன், வைத்தியநாத ஐயர் தான் பிளான் பண்ணுறாங்க. உப்பு சத்தியாகிரகத்துக்கு வந்து மக்களுடைய ஒரு ஆதரவு தெரிவிக்கும் சொல்லி மதுரையில் நடைபெற்ற வீதிகளில் வந்து பார்த்தோம்னா என்எம்ஆர் சுப்புராமன், ராஜாஜி, வைத்தியநாத ஐயர் எல்லாருமே வைத்தியநாத ஐயர் தலைமையில் மதுரையில் பிரதான வீதிகளில் சத்தியாகிரகத்தை ஆதரித்து பெரிய ஊர்வலம் நடக்குது. ஊர்வலத்தோட முடிவில் தான் யாரோட தலைமை, ஹாஜி முகமது மௌலானா சாஹிப்போட தலைமை. அப்படின்னா மதுரை வீதிகளில் உப்பு சத்தியாகிரகத்தை ஆதரவு யார் மதுரை வீதிகளில் வந்து தலைமை தாங்கினது வைத்தியநாத ஐயர். ஊர்வலத்தின் முடிவில் ஹாஜி முகமது மௌலானா சாஹிப். இப்போ பொதுக்கூட்டத்தில் ராஜாஜி தலைமையில் திருச்சியிலேருந்து புறப்பட்டு திருச்சியில் இருக்க டிஎஸ்எஸ் ராஜன் வீட்டிலேருந்து புறப்பட்டு அங்கே இருக்கிற வேதாரண்யத்தில் இருக்கிற வேதாரத்தினம் வீட்டு வரைக்கும் போகணும் அப்படின்னு ஒரு முடிவு ஏற்படுறது. இதில் பெரும்பங்கு வைத்தவங்க யார் அப்படின்னா வைத்தியநாத ஐயரும் சுப்புராமனும் சத்தியாகிரகத்தை தேர்ந்தெடுப்பதில் ராஜாஜிக்கு பெரும் துணையாக இருந்திருக்கிறாங்க அப்படின்ற தகவலை சொல்கிறாங்க. ஐயாவும் உப்பு சத்தியாகிரகத்துக்கு பின் நடைபெற்ற சட்ட மறுப்பு இயக்கம், கள்ளுக்கடை மறியல், அந்நிய துணி புறக்கணிப்பு போராட்டங்களில் சுப்புராமன் பங்கேற்றார். உப்பு சத்தியாகிரகத்துக்கு பின் நடைபெற்ற இவர் வந்து என்னென்ன போராட்டங்களை கலந்துக்கிட்டார் அப்படின்னா என்எம்ஆர் சுப்புராமன் சட்ட மறுப்பு போராட்டம், கள்ளுக்கடை மறியல், அந்நிய துணி புறக்கணிப்பு போராட்டங்களில் கலந்துக்கிறார். கள்ளுக்கடை மறியலில் இவர் தனது மனைவி தொண்டர்களுடன் கலந்து கொண்டு சிறை தண்டனை பெற்றார். இவங்க மனைவி பொண்டாட்டி பிள்ளையோட கலந்துக்கிட்டாப்புல. தொண்டர்களும் 1930 ஜூலை 13 சிறை தண்டனை பெறார். அவருக்கு 2.5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 500 அபராதம் விதிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இவருக்கு வந்து பார்த்தோம்னா 2.5 வருஷம் சிறை தண்டனை, 500 அபராதம். தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்னர் சுப்புராமனை மதுரை சிறையிலிருந்து கடலூர் சிறைக்கு மாற்றினார்கள். இச்சிறையில் தான் அவருக்கு கோவை அவினாசிலிங்கம் நட்பு ஏற்பட்டது. இந்த நட்பு இணைபிரியா சகோதர நட்பாக சுப்புராமனின் ஆயுட்காலம் முழுவதும் தொடர்ந்தது. அப்படின்னா அவினாசிலிங்கத்துக்கும் சுப்புராமனுக்கும் எப்படி ஒரு நட்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உப்பு சத்தியாகிரகத்தில் நடைபெற்ற பிறகு சட்ட மறுப்பு இயக்கம், அந்நிய துணி புறக்கணிப்பு போராட்டம், கள்ளுக்கடை மறியல் இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் அவர் கலந்துக்கிறாரு. தனது மனைவி தொண்டர்களுடன் கைது செய்யப்படுறாரு. 1930 ஜூலை 13 அவருக்கு 2.5 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. 500 அபராதம் விதிக்கிறாங்க. சிறை தண்டனையில் இப்போ 500 வந்து சிறை தண்டனை விதிக்கிறப்ப மதுரை சிறையிலேருந்து கடலூர் சிறைக்கு மாட்டுறாங்க. அப்போதைக்கு அவினாசிலிங்கத்தோட ஒரு நட்பு ஏற்படுது. இது ஆயுட்காலம் வரைக்கும் தொடருது அப்படின்றாங்க. சேவாலயம், அரிசன சேவையும் அவர்களது ஆலய பிரவேசமும் சுப்புராமனின் முக்கிய சமூக சீர்திருத்த பணிகளாக இருந்தன.
இவரோட முக்கிய இவர் வந்து பார்த்தோம்னா சௌராஷ்டிராவில் ஒரு 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 ஐயராக இருக்காப்புல. இருப்பினும் அரிசன சேவையையும் அவரது ஆலய பிரவேசமும் சுப்பிரமணியன் முக்கிய சமூக சீர்திருத்த பணிகளாக இருந்தன. காந்தியின் அரிசன நிதிக்கு இவர் பெரிய தொகையை வழங்கியதோடு சேவாலயம் ஒன்றையும் நடத்தினார். இவர் வந்து காந்தியோட ஒரு ஒரு ஃபண்டு ஒரு பெரிய ஒரு ஃபண்டு கொடுத்துருக்காப்புல. காந்தியோட அரிசன நிதிக்கு ஒரு சேவாலயம் நடத்திட்டு வர்றாரு. இது தென் மாவட்டங்களில் அரிசன சேவை செய்தோருக்கு தலைமையிடமாக திகழ்ந்தது. அப்படின்னா தென் மாவட்டங்களில் அரிசனை சேவை செய்தோருக்கு தலைமையிடமாக திகழ்ந்தது மதுரை என்னம்மா சுப்பராமன் நடத்திய சேவாலயம் தான். சுப்பராமன் மாவட்ட அரிசன சேவா சங்க தலைவராகவும் பின்னர் தமிழ்நாடு அரிசன சேவா சங்க தலைவராகவும் பணியாற்றினார். இப்போ சுப்பராமன் மதுரை மாவட்டத்தோட அரிசன சங்க தலைவராக இருக்காப்புல. பின் நாட்களில் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு அரிசன சேவா சங்க தலைவராகவும் பணியாற்றுறாரு. இவரது ஊக்குவிப்புக்கு பின் அவரோட ஊக்குவிப்பு நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க. அரிசன சேவாலய விடுதிகள் துவக்கப்பட்டன. நிறைய என்கரேஜ் பண்ணுறதுனால 1934 காந்தி அரிசன யாத்திரையின் போது மதுரை வந்தபோது சுப்பராமன் இல்லத்தில் தங்கியது குறிப்பிடத்தக்கது. 1934 காந்தி அரிசன அப்போ யாரோட வீட்டுக்கு வந்து தங்குறாரோ சுப்பராமன் வீட்டில் தங்காது. அப்போது காந்தியின் முன்னிலையில் பகவத்கீதையின் 700 ஸ்லோகங்களையும் பாராயணம் செய்து காந்தியால் பாராட்ட பெற்றவர். அப்படின்டா காந்தியின் முன்னிலையில் பகவத்கீதையின் 700 ஸ்லோகங்களையும் பாராயணம் செய்து காந்தியால் பாராட்ட பெற்றவர் யார் என்றால் மதுரை காந்தி என்னம்மா சுப்பராமன். ஓகேங்களா? அப்போ இந்த டாப்பிக்கில் எப்படிலாம் எக்ஸாம்பிள் கேட்கலாம். காந்தியை போல அரிசன சேவையை தென் மாவட்டங்களில் துவங்கி வச்சவர் யார் அப்படின்னா என்னம்மா சுப்பராமன். மதுரையை துவங்கி வச்சவர் என்னம்மா சுப்பராமன். நிறைய அரிசன சேவா சங்கங்கள் தொடங்குறதுக்கு ஊக்கம் அளித்தவர் மதுரை என்னம்மா சுப்பராமன். அது மட்டும் இல்லாமல் அவர் முன்னாடி பகவத்கீதையோட 1934 காந்தி என்னம்மா சுப்பராமன் வீட்டு தங்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படுது. அப்போதைக்கு பகவத்கீதையின் 700 ஸ்லோகங்களையும் பாடி காமிச்சிருக்காப்புல என்னம்மா சுப்பராமன். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட அரிசன சேவா சங்கத்தின் தலைவராகவும் தமிழ்நாடு அரிசன சேவா சங்கத்தின் தலைவராகவும் பணியாற்றிருக்காப்புல. ஓகேங்களா? அடுத்த டாபிக் பொதுப்பணி. இவரோட என்னம்மா சுப்பராமனோட பொதுப்பணியை பொறுத்த வரைக்கும் சுப்பராமன் 1935 1942 வரை மதுரை நகராட்சி தலைவராக இருந்தபோது மதுரை மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றினார். அப்படின்னா இவர் மதுரை நகராட்சி தலைவராக எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரைக்கும் இருக்கிறாரு? 1935 1942 வரைக்கும், கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் இருக்காப்புல. 1935 1942 வரைக்கும் மதுரை நகராட்சி தலைவராக இருந்திருக்காரு. குறிப்பாக மதுரை நகராட்சி பகுதிகளுக்குள் சாதியின் பெயரால் தெருக்களுக்கு சூட்டப்பட்டிருந்த பெயர்கள் நீக்கப்பட்டன. யாரோட பீரியடில் மதுரை நகராட்சி தலைவர் இவர் மதுரை நகராட்சி தலைவராக இருக்கிறப்ப தான் ஒவ்வொரு தெருவிலையும் கம்யூனிட்டி பேர் வச்சுருந்துருக்காங்க. அந்த கம்யூனிட்டி பேர்லாம் நீக்கியிருக்காப்புல. மதுரை மாதிரி கூட்டுறவு கட்டிட சங்கம் சுப்பராமனால் துவங்கப்பட்டு அவரது தலைமையின் கீழ் செவ்வனே செயல்பட்டது. ஆனால் மதுரையில் மாடல் கோஆப்ரேட்டிவ் பில்டிங் சொசைட்டி, அதாவது மதுரை மாதிரி கூட்டுறவு கட்டிட சங்கம் சுப்பராமனால் துவங்கப்பட்டு அவரோட தலைமையில் சூப்பராக செயல்பட்டுருக்குன்றிருக்காங்க. இவர் 1937 தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1935 42 வரைக்கும் மதுரை நகராட்சி தலைவராக வந்திருக்காப்புல. 37 ஒரு எம்எல்ஏவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஆனால் 1939 நடைபெற்ற வரலாற்று முக்கியத்துவமிக்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அரிசன மக்களை அனுமதிக்க கோரி நடைபெற்ற போராட்டத்தில் சுப்பராமன் வைத்தியநாத ஐயரோடு தோளோடு தோள் கொடுத்து கலந்து கொண்டார். போராட்டம் வெற்றியை பெற்றது. இந்த கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க, என்னம்மா சுப்பராமனை பற்றி பொதுப்பணியில் 1935 1942 வரைக்கும் மதுரை நகரசபை தலைவராக இருந்திருக்காரு. 1937 வந்து பார்த்தோம்னா மதுரை சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 1939 ஆலய நுழைவு போராட்டம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து ஆலய நுழைவு போராட்டத்தில் பங்கேற்றிருக்காரு. இது 3 ஆண்டுகள் ரொம்ப முக்கியமான ஆண்டுகள். மதுரையில் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு தெருவிலையும் ஜாதி பேர் வச்சுருந்துருக்காங்க. இவரோட பீரியடில் வந்து அது நீக்கப்பட்டது. பல்வேறு நலத்திட்டங்கள் நிறையா கொண்டு வந்திருக்காப்புல. மதுரை மாதிரி கூட்டுறவு கட்டிட சங்கம் இவரால் துவங்கப்பட்டு மிகச் செவ்வனையாக செயல்பட்டது அப்படின்ட்டுருக்காங்க. சுப்பராமன் வைத்தியநாத ஐயரோடு தோளோடு தோள் நின்றார் அந்த ஆலய நுழைவு போராட்டத்துக்கு. இது பொதுப்பணி. என்னம்மா சுப்பராமன் மதுரை காந்தியோட பொதுப்பணி. அடுத்து காந்தி நிகேதன். சுப்பராமன் 1940 1947 வரை பல ஆக்கப்பூர்வமான சாதனைகளை செய்தார். அப்படி என்ன ஆக்கப்பூர்வமான சாதனை செஞ்சார்? 1940 வரைக்கும் இவர் மதுரை பால் விநியோக சங்கத்தை துவக்கி அதன் தலைவராக இருந்து பலப்படுத்தினார். இதில் என்ன பண்ணியிருக்காரு? மதுரை பால் விநியோக சங்கத்தை துவக்கி அதன் தலைவராக இருந்து பலப்படுத்துகிறார். 1940 இச்சங்கமே பின்னர் ஆவின் நிறுவனமாக உருமாற்றம் அடைந்தது. இச்சங்கம் தான் பின்னாட்கள் என்னவா மாறுது? ஆவின் நிறுவனமாக உருமாற்றம் அடைந்தது. இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக உழைத்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு தஞ்சாவூர் சிறையில் அடைக்கப்படுறாரு. அப்போ நம்ம மதுரையில் ஆவின் நிறுவனம் உருவாக்குறது தான் காரணமாக இருந்திருக்காரு. மதுரை பால் விநியோக சங்கத்தை துவக்கி அந்த தலைவராக இருந்திருக்காரு 1940. 42 இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு காரணமாக இருக்காருன்னு சொல்லி காரணம் காட்டி 1942 சிறையில் அடைச்சிருக்காங்க. கல்லுப்பட்டியில் காந்தி நிகேதன் ஆசிரமத்தை தோற்றுவித்தார். அப்புறம் கல்லுப்பட்டியில்
காந்தி ஆசிரம நிகேதன் எந்த ஆண்டு துவக்கப்பட்டது என்றால் 1944. 1944 தான் சாந்தி நிகேதன் கல்லுப்பட்டியில் துவங்கியிருக்காங்க. 1944. மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுப்ராமன் 5 ஆண்டுகள் 1946 1951 வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மன்ற விவாதங்களில் பங்கேற்று ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை வழங்கினார். அப்போ நான் 40லேருந்து 47 வரைக்கும் பல ஆக்கப்பூர்வமான சாதனை செஞ்சுருக்காரு. பால் விநியோக சங்கத்தை துவக்கினது 1940. 42 இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கான தஞ்சாவூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. கல்லுப்பட்டியில் 44 காந்தி நிகேதன் ஆசிரமத்தை தோற்றுவிச்சிருக்காரு. தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுப்ராமன் 1946 51 வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மன்ற விவாதங்களில் பங்கேற்று ஆக்கப்பூர்வமான ஆலோசனை வழங்கினார். மதுரை வந்த காந்தியை வரவேற்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அழைத்துச் செல்வதற்கு ஏற்பாடுகளை செய்தார். 1946. வேதாரண்யம் கஸ்தூரிபா காந்தி குருகுல அறங்காவலர் குழு உறுப்பினரானார். வேதாரண்யத்தில் கஸ்தூர்பா காந்தி குருகுல அறங்காவலர் குழு உறுப்பினராக இருக்கார். இந்தியா விடுதலை பெற்றதை கொண்டாடுவதற்காக மதுரையில் ஏற்பாடு செய்யப்பட்ட மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார். மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுறாரு. மதுரையில் சௌராஷ்டிரா பெண்கள் மேல்நிலையை தோற்றுவித்தார் 1947. அப்போ 1940 47 வரைக்கும் 1940 என்ன நடக்கிறாப்புல, மதுரையில் பால் விநியோக சங்க துவக்கி அந்த தலைவராக இருக்கார். 42 இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக குற்றம் சாட்டப்பட்ட தஞ்சாவூர் சிறை. கல்லுப்பட்டியில் 44 காந்தி நிகேதன் ஆசிரமம். 46 to 51 சுப்ராமன் 5 ஆண்டுகள் எம்எல்ஏ வந்திருக்காரு. தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காப்புல. அதுமாதிரி மதுரைக்கு வந்த காந்தியை கூட்டிகிட்டு போய் 46 மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி கும்பிட வச்சிருக்காரு. வேதாரண்யத்தில் கஸ்தூரிபா காந்தி குருகுல அறங்காவலர் குழு உறுப்பினராக இருந்திருக்காப்புல. இந்தியா விடுதலை பெற்றதை கொண்டாடுவதற்காக மதுரையில் ஏற்பாடு செய்யப்பட்ட மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார். மதுரையில் 1947 சௌராஷ்டிரா பெண்கள் பள்ளிக்கூடத்தை தொடங்கி வச்சிருக்காப்புல. இது என்னமா சூப்பராக முக்கியமானது. அடுத்து மதுரை காந்தி மன்றம். இந்தியா சுதந்திரம் பெற்ற பின் சுப்ராமன் தொடர்ந்து தேசப்பணியில் ஈடுபட்டார். தமிழ்நாடு காந்தி நினைவு நிதியின் பொறுப்புச் செயலாளராக வாழ்நாள் இறுதி வரை பணியாற்றினார். தமிழ்நாடு காந்தி நினைவு நிதியின் பொறுப்புச் செயலாளர். தமிழ்நாடு காந்தி நினைவு நிதியின் பொறுப்புச் செயலாளராக வாழ்நாள் இறுதி வரை பணியாற்றுறாரு. நிலதானம் கேட்டு வந்த வினோபாவை சந்தித்து தனக்கு சொந்தமான 60 ஏக்கர் விளைநிலத்தை நன்கொடையாக அளித்தார். ஆச்சாரிய பார்த்தோம்னா பூமிதான இயக்கத்தை தொடங்குனது ஆச்சாரிய வினோபாவே. இவர் தான் முதல்ல ஆசியாவின் நோபல் பரிசு என்று அழைக்கக்கூடிய அது ராமன் மகசேசா விருது வாங்கினவர். இவர் பூமிதான இயக்கம் 1951 தொடங்கியிருப்பார். அதிலே கிட்டத்தட்ட 60 ஏக்கர் விளைநிலத்தை கொடுத்துருக்காப்புல. தமிழ்நாடு அரிசன சங்கத்தின் தலைவர் பொறுப்பேற்றார். இன்றும் பிரபலமாக இருக்கும் மதுரை காந்தி மன்றம் சுப்ராமனால் தோற்றுவிக்கப்பட்டதாகும். 1955 அக்டோபர் 2 மதுரை காந்தி மன்றம் தோற்றுவிச்சிருக்காரு. இவரது முயற்சியால் காந்தி அருங்காட்சியகம் மதுரையில் துவக்கப்பட்டது. ஆனால் காந்தி மியூசியம் மதுரையில் 1959 இவர் தான் துவங்கிச்சிருக்காரு. சுப்ராமன் நாடாளுமன்ற மக்களவைக்கு மதுரை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். சுப்ராமன் நாடாளுமன்ற மக்களவைக்கு மதுரை தொகுதியிலிருந்து 1962 தேர்ந்தெடுக்கப்படுறார். தேசிய பாதுகாப்புக்கான இராணுவ நிதி திரட்டியதில் சுப்ராமனின் பங்கு பெரியது. தேசிய பாதுகாப்புக்கான இராணுவ நிதி திரட்டியதில் சுப்ராமனோட பங்கு ரொம்ப பெருசுன்றாங்க. 1965 தமிழ்நாட்டில் தீண்டாமை ஒழிப்பு சட்டம் நன்கு நிறைவேற்றப்படுவதற்கு இவரது பங்களிப்பு பெருமைக்குரியது. தமிழ்நாட்டில் தீண்டாமை ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு இவர் பங்கு ரொம்ப பெருமைக்குரியது. வாழ்நாள் முழுவதும் சுழன்று கொண்டிருந்த இந்த தேச சேவா சக்கரம் 1982 ஜனவரி 25 நின்று விட்டதுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் 1983 போட்டிருந்தாங்க, இதில் 82 போட்டிருக்காங்க. மதுரை காந்தி என்னமா சுப்ராமன் மதுரை பெற்றெடுத்த தொண்டு மாணிக்கம். மதுரை காந்தி என்னமா சுப்ராமன் காந்தியை வழி சென்ற சாத்வீக சத்தியாகிரகி. செல்வ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து எளிமையாக வாழ்ந்த அரசியல் விவேகி, சமூக சீர்திருத்தவாதி, ஊருக்கு உழைத்த கர்மயோகி. சுப்ராமனின் நூற்றாண்டு விழாவின் போது மத்திய அரசாங்கம் இவரது தபால் தலை வெளியிட்டு சிறப்பித்தது 2006. இவருக்கு தபால் தலை 1905 பிறகுறாரு. 1983 சொல்கிறாங்க, 82 இந்த புக்கில் போட்டிருக்காங்க. திருப்பியும் 2006 அஞ்சல் தலை. ஓகேங்களா. என்னம்மாரின் தனி மனிதனில் அவர் ஒரு சகாப்தம் என்று கூறுகிறார் இவர் வாழ்க்கை வரலாற்றை எழுதிய கானா மஞ்சரி சம்பத்குமார். அப்படின்னா இவர் வரலாற்று எழுதியவர் யாருன்னா கானா மஞ்சரி சம்பத்குமார். கவிமணியின் சொற்களில் கூறுவதாயின் சுப்ராமனின் துரும்பன மெலிந்த தேகம், குளிர்ந்த பார்வை, இரும்பினும் வெளிய உள்ளம், இனியன செய்யும் எண்ணம், கரும்பினும் இனிய சொற்கள் நினைவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கவிமணி இவர் பாராட்டியிருக்காரு. இப்போ கவிமணி இவர் பாராட்டியிருக்காப்புல. கவிமணி இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுப்ராமனின் துரும்பன மெலிந்த தேகம், குளிர்ந்த பார்வை, இரும்பினும் மெலிய உள்ளம், இனியன செய்யும் எண்ணம். ஓகேங்களா. மதுரை காந்தி என்னமா சுப்ராமன் தமிழ்நாடு அரிசன சேவங் யங் இந்தியா சுதேசமித்திரன் பத்திரிகை வேலை பார்த்துருக்காரு. 1921 ஸ்கூல் படிப்பை முடிக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த ஆண்டுகள் ரொம்ப முக்கியமானது. 1940 47 வரைக்கும். ஏன்னா தஞ்சாவூர் சிறையில் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக இருந்தது.
ஓகேங்களா. மதுரை காந்திக்கு வரப்போ 46 இங்கே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனது, வேதாரண்யத்தில் கஸ்தூரிபா காந்தி குருகுல அறங்காவலர் குழு உறுப்பினராக இருந்தது, இந்த மாதிரி தகவல்கள். மதுரை காந்தி என்எம்ஆர் சுப்புராமன். ஓகேங்களா. ஓகே நண்பர்களே, அடுத்த வகுப்பில் இதோட தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம். புதிய நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே, நன்றி.